பிரவீன், கண்டிப்பாகவே அதாவது கடந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி இந்த தென்மேற்கு பருவமழையானது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டும் சற்று தாமதமாக தான் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல அதாவது தமிழகத்துல 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழகத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையானது இது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தமிழகத்துல உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அநேக இடங்கள்ல இந்த காரைக்கால் பகுதி மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென்கிழக்கு தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வரும் சூழல்ல அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை ஆய்வானது சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது 7 மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கும் சூழல்ல தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில பகுதியில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல கோயம்புத்தூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் அதி கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் அதே போல காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்கள்ல இந்த கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம்னா கடந்த 4 தினங்களாகவே மதுரை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதியில், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து வரும் சூழலில் இந்த சாலையில வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது சென்னை மற்றும் பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மிதமான மழையானது பெய்து வரும் சூழல்ல 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த வானிலை ஆய்வு அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வேகம் இருக்கக்கூடும் எனும். அதே போல இந்த தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டம் பகுதிகளில் இந்த கனம் முதல் மிக கனமழையானது வாய்ப்பானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 20ஆம் தேதி பொறுத்தவரை ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்.